Hey guys, welcome back to our channel. This is your Karthika, this is your Vishnu. நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா லவ் ஸ்டோரி பார்ட் 2 தான் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி எல்லாரும் எங்க வீடியோவை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். அப்புறமா நாங்க அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் பண்ணணும் அப்படிலாம் நீங்க கொஞ்சம் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா எங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நாங்க நெக்ஸ்ட் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய போடுவோம். அண்ட் பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க மறக்காம பாருங்க. ஏன்னா நீங்க பார்ட் 1 பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ புரியும். இல்லைன்னா தலையும் புரியாது, வாழும் புரியாது, ஒன்றும் புரியாது. அதுக்கப்புறமா ஸோ பார்ட் 1 லிங்கை வந்து நான் உங்களுக்கு ஐ பட்டன்ல கொடுக்குறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே டாடா ஸ்டார்ட். ஓகே பார்ட் 1ல வந்து நாங்க லாஸ்டா இதுல முடிச்சிருப்போம்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வெப் சீரிஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்தோம். ஸோ அதுலதான் முடிச்சிருந்தோம். இப்போ நான் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா எல்லாமே ஷார்ட் வெப் சீரிஸ் பண்ண போறோம் அப்படிலாம் முடிவாயிடுச்சு. லாஸ்ட் இந்த டேட் அப்படி சொல்லியாச்சு. அப்போ நான் அந்த லொக்கேஷனுக்கு போகணும். திரும்பவும் நான் அதே லொக்கேஷன் அங்கதான் போறேன். இங்க இருந்து எனக்கு டிஸ்டன்ஸ். நான் அந்த லொக்கேஷனுக்கு போறேன். எனக்கு அங்க எதுவுமே தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஸோ நாங்கள் அங்கே போய் பஸ்ஸில் இறங்கி அதே நானும் எங்கள் அம்மாவும் பேக்கு, பை, மஞ்சப்பை, கட்டப்பை எல்லாத்தையும் தூக்கிட்டு பஸ்ஸில் ஏறி அங்கே போய் இறங்கியாச்சு. இறங்கி நின்றுட்டே இருக்கும், எங்கே போகணும்னு தெரியாது. அவருக்கு கால் பண்ண அவர் ஏதோ ஷூட்டிங்காக கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாமா ஹீரோ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாரு. இந்த ஹீரோக்காரா ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அட்ரஸ் கேக்குதானா நானும் கால் பண்ணி ஹலோ நான் வந்து இங்க நிக்கிறேன், எனக்கு வழி தெரியல, காப்பாத்துங்க அந்த மாதிரி சொல்லவும் சார் தூங்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஹலோ 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 ஞாபகம் இருக்கா? அப்படிலாம் இல்ல. என்ன விஷயம்னா நான் நல்ல தூக்கம், சரியான தூக்கம். அந்த தூக்கத்துல வந்து எனக்கு கால் பண்றேன். கால் பண்ணோன்னே கால் எடுத்தோடனே ஒரு அன்னோன் நம்பர் எதுன்னா பார்க்க முடியும். ஹலோன்னு வச்ச உடனே ஒரு பொண்ணு, ஹலோ நாங்க வந்து இங்க வந்துட்டோம், எங்க வரணும் அப்படின்னு. ஹலோ யாரு யாரு? நான் கார்த்திகா, நான் வந்து இங்க வந்து வந்துட்டேன், எங்க வரணும் அப்படின்னு கேட்கும். யாரு அப்படின்னு வச்சேன். அது என்ன எனக்கு வந்து டப்புன்னு இதாயிருச்சு. அப்போ வந்து நான் உடனே என்ன பண்ணேன்னா நான் ஒரு நிமிஷம் இன்னொருத்தங்கள்ட்ட கொடுக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்தேனே. அதுக்கப்புறமா அட்ரஸ் அவங்க தான் சொன்னாங்க. ஆமா சொல்லி அப்புறம் ஆட்டோ அவர்கிட்ட போய் சொல்லி நான் ஆட்டோ ஏறி நான் போயாச்சு. அங்க போனா அங்க எனக்கு வழி தெரியாது. ஏன்னா ஒரு சர்ச் பக்கம்னு சொன்னோன்னா அவர்கிட்ட என்ன சொல்ற, ஒரு சர்ச் பக்கத்துல வீடு. அவர் சொல்ற சர்ச் பக்கத்துல நிறைய வீடு இருக்குமா, நீங்க எந்த வீடு சொல்றீங்க? நான் எனக்கே தெரியாது, எங்கேயாவது என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்றுட்டு நான் கால் பண்றேன். கால் பண்ண அப்ப எடுத்தது நீதான். எடுத்துட்டு இங்க எங்க நிக்கிறீங்க கரெக்டா, இங்க 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 திரும்புங்க. நான் அங்கங்க திரும்பி லாஸ்ட் அங்க இருந்து ஒரு கை. அப்படி இல்ல, நீ ஆட்டோ விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஆட்டோ அந்த போனை கொடுத்துட்ட. நான் சொன்னேன் அது ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும், அது பக்கத்துல போயாச்சு. ஆனாலும் வீடு தெரியாதுல்ல. சோ நான் எங்கெங்கன்னு தேடணும். லாஸ்ட் அங்க ஒரு கை அப்படின்ட்டு சரி வீடு வேற வேற அப்படின்ட்டு நான் கீழே கைய பிடிக்கல நான் அவ்வளவு போயாச்சு. போனேன்னா இதான் ரியாக்ஷன். அப்புறமா போய் ரியாக்ஷன் நான் என்ன பண்ணேன்னா நேரா போயிட்டு இங்கதான் வீடு அப்படின்ட்டு கூப்பிட்டு நேரா அவங்க வந்து உள்ள வராங்க. எப்படி அது இந்த பக்கத்து வீட்டு கேட்டை ஓபன் பண்ணி உள்ள ஏற போறாங்க. அப்ப நான் அங்க இங்க அப்படின்ட்டு இங்க வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் வந்து வந்தாச்சு. அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இந்த ஷூட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஷூட், சோ இந்த காஸ்டியூம் ரெடி ஆயிருங்கன்னு சொல்லி எல்லாம் ரெடியா மேக்கப் எல்லாம் போட்டு ஆஸ் யூஷுவல் 1 மணி நேரம் உட்கார வைப்பாங்களா அந்த மாதிரி உட்கார வச்சுட்டு மேடம் நேரி சரி உடுத்துறாங்க கேரளா. ஆமா அந்த சொன்னிருந்தோம்ல ஆல்ரெடி, அது ஒரு கேரளா பொண்ணு தமிழ் பையன் அந்த கான்செப்ட். சோ எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் இருந்து கேரளா சரி. அப்ப நான் அதையெல்லாம் கேட்டுட்டு நானும் மேக்கப் பண்ணிட்டு அப்படி கொஞ்ச நேரம் உட்கார்ந்தே இருக்கேன். லாஸ்ட் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போயாச்சு. அப்போ இவ்வளவு பேர் தான் அப்படின்னு சொல்லும்போது நாங்க இவ்வளவு பேரு கார்ல, இவங்க வரல, நானும் இன்னொரு பொண்ணு, அப்புறம் கார்ல வந்து கேமராமேன், அப்படியே கொஞ்சம் பேர் அப்படி போயிட்டோம். அவங்க எல்லாம் பைக்ல அப்படி வந்துருவாங்க. சோ நாங்க அங்க போய் இடத்த ரீச் ஆயிடுச்சு. ரீச் ஆனா அங்க ஒரு பெரிய தண்ணி போகுது. தண்ணியில இப்படி நடக்க விட்டு அந்த பக்கம் போகணும்னு நான் அப்பவுமே யோசிச்சேன், என்ன கொல்லதான் இவன் சதி பண்ணி என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருப்பான் போல. லொகேஷன் வந்து சூஸ் பண்ணது என்னன்னா அது வந்து என்ன, தண்ணி இப்படியே பாயும், தண்ணி பாஞ்சு வர்ற ஒரு ஏரியா. அப்ப நான் என்ன யோசிச்சேன்னா அந்த இடத்துல எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் வந்து
சார் இங்க எடுத்தா நல்லா இருக்கும், இந்த ஏரியா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த சீனுக்கு அங்க எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லும்போது ஓகே விஷ்ணு இந்த இடம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அங்க ஒரு தூணா இருக்கும், அங்கங்க பசங்க அப்படியே உட்காந்து ஒரு மாதிரி கேம்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட். சரி இதுல எல்லாரும் உட்கார்ந்தாச்சு. நாங்க அங்க காட்டுக்குள்ள இருந்து நீங்க நடந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சீன் இதுதான். நீ காட்டுக்குள்ள இருந்து நடந்து வர, ஹீரோ இங்க இருக்காரு, நீ பாக்குற ஹீரோவை பார்த்து கூப்பிடுற, பார்த்து என்னமோ பண்ண சொன்னாரு. என்னமோனா அதுல இல்ல, நான் சொல்றேன். அந்த காட்டுக்குள்ள இருந்து நான் ஒரு 10 வாட்டியாவது நடந்து வந்திருப்பேன். போயிட்டு வாமா போயிட்டு வாமா போயிட்டு வாமான்னு சொல்லிட்டு யாரு சொதப்புனது? நானா சொதப்புனேன். அந்த லைட்டிங் ஒழுங்கா வரல, அது வரல, இது வரலன்னு. ஹலோ சரி ஓகே. அடுத்து நடந்து வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு சீன் எப்படின்னா, அவங்க இருப்பாங்க, அவங்கள நான் கூப்பிடணும். கூப்பிட்டு நான் வந்து சந்தனம் கோயில் போயிட்டு வரேன். ஸோ நான் சந்தனம் வைக்கிற சீன் இதான் ஃபர்ஸ்ட் சீன். இதுதான் ஐயோ அப்பா அந்த சீனு. ஸோ நான் ராஜா அப்படின்னு கூப்பிடணும்னா சார் எலும்பியா அப்படின்னு எழுப்பாரு. எழுப்புன நான் சந்தன சீன் வைக்கணும். சரியா ஃபர்ஸ்ட் எழுப்புனது எனக்கு எப்படின்னா கையெல்லாம் இப்படி 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 மேடத்துக்கு கைதான் வருது, இங்க உடம்பே நடுங்குது. ஆமா கூப்பிட்டு வைக்கணும். எலும்பியாச்சு. எலும்புனதுக்கு அப்புறம் நாங்க அதுவும் எப்படின்னா இப்படி கேப் எப்படின்னா இவ்வளவு கூட இருக்காது. ஏன்னா தண்ணி நான் போனேன்னா விழுந்து அது வந்து ஒரு ஸ்டெப்பா இருக்கும். அது எப்படின்னா தண்ணி இப்படி பாஞ்சு இப்படி கீழே வந்து இப்படி போறோம். அந்த தண்ணி பாஞ்சு போற இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து ஒரு என்ன சொல்றதுக்கு பாதை மாதிரி இருக்கும். அதுல நம்ம நடந்து போய்க்கலாம். இங்க இருந்து ஸ்டெப், இங்க இருந்து ஸ்டெப், இந்த ஸ்டெப் வழியா நடந்து வரணும். நான் அந்த ஸ்டெப்ல உட்காந்துருப்பேன். உட்காந்து நாங்க வந்து பசங்க கூட வந்து இவ்வளவுதான் இப்படி இருக்கு, இப்படி நிக்கணும் அங்க 2 பேரும். அப்ப எங்க நிலைமை அது வந்து அது வந்து நீங்க அந்த சீரிஸ் வந்து யூடியூப்ல இருக்கு. உங்களுக்கு வேணா நீங்க கமெண்ட்ல கேளுங்க, நாங்க லிங்க் அனுப்புறோம். ஆனா பாத்துட்டு வந்து பச்சை பச்சை கேட்க கூடாது, தயவு செஞ்சு பச்சை பச்சையா கேட்க கூடாது. எங்களால முடிஞ்ச அவுட்புட் எல்லாம் நாங்க கொடுத்திருக்கோம் அதுல. ஆமா அது வந்து ஒரு 0 பட்ஜெட்ல எடுத்த ஒரு சீரிஸ் அது. ஆனா ஸ்டோரி நல்லா இருக்கும், சூப்பர் ஸ்டோரி. ஓகே அப்ப நாங்க நின்னாச்சு. இப்படிதான் நிக்கிறோம். நின்னுட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் பூசணும். அப்ப என் கையெல்லாம் ஆடுது. அவர் சொல்றாரு ஏமா கையாடுது, மெதுவா வைமா. நானா சார் ஆட்றேன். க்ளோஸ் அப் ஷாட் அது. என் கையங்க வந்து நெத்தில இப்படி சந்தனம் வைக்கணும். வந்து 2 ஷாட் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் வந்து அவளோட எக்ஸ்பிரஷன், அடுத்து என்னோட எக்ஸ்பிரஷன்ல அந்த சந்தனம் உள்ள வந்துடும். இப்போ வந்து கேமராமேன் கை மேடத்துக்கு கை இப்படி போகுது அப்படின்னு போகுது. முடிஞ்சது அந்த சீன் வந்து ஒரு 10 வாட்டி சந்தனம் அந்த சீன் முடியல. அந்த சீனை என்னைக்கு வச்சாரோ அன்னையில இருந்து கூட இருந்து தொந்தரவு பண்ணுது. அந்த சீன் வந்து 10 வாட்டி நான் தான் சொல்லுவேன், 10 வாட்டியாவது சந்தனத்தை அழிச்சு வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு சிங்கிள் எடுத்து முடிச்சாச்சு. முடிச்ச உடனே நான் தண்ணியை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடணும். அந்த ஒரு ஷாட் இருந்துச்சுல்ல, அதுதான் கருவே. என்ன சொல்றதுக்கு உருவாகிறதுக்கு இடமே அந்த வந்து சந்தன ஷாட்டு தான் வந்து உருவான இடம். இந்த காதல் உருவான இடம். ஒருத்தங்களுக்கு வந்து ஸ்பார்க் வரும்ல, இப்படி பார்த்த உடனே மணி அடிக்கிறது. மொழி படத்துல சொல்லுவாங்கல்ல, மணி அடிக்கும், காத்து அடிக்கும், அது அடிக்குது. அந்த மாதிரி வந்த ஒரு ஸ்பார்க். ரெமோ படத்துல அவருக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் தான் வந்த இடம் தான் அது. ஸோ அது வந்து எங்களோட லைஃப் லாங் அது மறக்கவே முடியாது. அந்த சீனை சொல்லுவோம் மட்டும் எங்களுக்கு எல்லாம் பல்ல அப்படியே ஈனுதான் இருக்கு எப்பவுமே. அது அப்படிதான். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து சூப்பர் மார்க்கெட் போட்டோ இருக்கு. நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து ஆமா அட்டாச் பண்றோம், நீங்க பாருங்க. இருக்கும் இதெல்லாம் பாக்க. சரி அடுத்து சூப்பர் மார்க்கெட் சீன். அதே காஸ்டியூம்ல போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு சீன் எடுக்கிறோம். அந்த சீன்ல எப்படின்னா அது என்ன சீன் எடுத்தாங்க நினைக்கிறேன். அது வந்து உன்னோட கசின் வந்து இன்ட்ரோ கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது என்ன விஷயம்னா, ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அந்த சந்தனம் வைக்கிற சீன் இருக்குல்ல, அது வந்து ஒரு ட்ரீம் சீன். அது நான் பாக்குற ஒரு ட்ரீம் சீன். அந்த ட்ரீம் சீனுக்கு அப்புறமா அந்த விஷயம் ரியலாவே நடக்கும். அந்த விஷயம் ரியலாவே நடக்கும்போது நான் வந்து அப்ப ட்ரீம்ல பார்த்து ஒரு பொண்ணு நேர்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு கியூரியாசிட்டி வரும். அப்படி பாப்பனா இவங்க வந்து தப்பா நினைச்சுப்பாங்க, என்ன இப்படி வாய் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சிருவாங்க. சோ அதனால என்னோட கசின் என்கிட்ட வந்து இன்ட்ரோ பண்ணும்போது நான் வந்து இவனா அப்படின்னு சொல்லி பாக்குறதுதான் அந்த சூப்பர் மார்க்கெட்ல நடக்கிற சீன். அப்போ அதுக்கு வந்து க்ளோஸ் அப் எல்லாம் வச்சு கொஞ்ச நேரம் அது எடுத்துட்டு இருந்தாங்க. அது டக்குன்னு முடிஞ்சிட்டு கூட்டம் நிறைய இருந்துச்சு. 2வது விஷயம் வந்து அந்த சீன் வந்து நேச்சுரலா இருந்துச்சு. இந்த விஷயம்னா எனக்கும் பாக்குறதுக்கு கொஞ்சம் பதட்டம், பிளஸ் வந்து அவளுக்கும் வந்து நீயா அப்படின்னு இருந்துச்சு. அப்போ அது நேச்சுரலா அப்படி கிளியரா வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த சீன்லாம் முடிஞ்சுது. அந்த சீன்லாம் முடிஞ்சு அன்னைக்கு ஷூட்டே முடிஞ்சுது. இல்ல இன்னொரு இடத்துக்கு போய் உன்னை கூப்பிட்டனே, மறந்துட்டியா? உன்னை கூப்பிட்டு நான் கொஸ்டின் கேட்டனே.
அன்னைக்கு நைட் இன்னொரு இடத்துல வச்சு இன்னொரு ஷூட் நடந்துச்சு. ஆமா, அது வந்து இன்டோர் ஷூட். ஆமா, இன்டோர் ஷூட். அது அங்க நடக்கும்போது எனக்கு ஷூட் முடிஞ்சது, நான் வெளியே நிக்கிறேன். இவங்க எல்லாம் வந்து ஷூட் அடுத்த சீன் இருக்கா என்னன்னு தெரியல. இவங்க வந்து இப்ப இப்படி இருக்கு, ஜன்னல் வழி இருக்குன்னா நான் இங்க நிக்கிறேன், இவங்க எல்லாம் இந்த பக்கம் இப்படி உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நான் இந்த பக்கமா போய் பேய் மாதிரி போய் இப்படி பண்ணேன். பயந்து ஓ பேய் வந்துருச்சு அப்படின்னு பார்த்து பேய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படி நான் ஒரு ஃப்ளோல இருக்கேன். சரியா, நான் வந்து கூப்பிட்டேன், இங்க வா, கம் ஹியர் அப்படின்னு கூப்பிட்டேன். என்ன இதைய கூப்பிடுறீங்க, நான் அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்ன விஷயம்னா, இவ கூப்பிட்டாலே ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இருக்கும். இவ என்ன கூப்பிட்டு பேசினாலே ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இருக்கும். நான் என்ன கூப்பிட்டு பேசாம இரு, நான் சொல்லட்டும். என்ன விஷயம்னா, அந்த வீட்டுக்குள்ளாடி நான் உட்காந்துருக்கேன்னா, வீட்டுக்கு வெளியே நிக்கிறாளாம். அந்த விண்டோ பக்கத்துல வந்து டப்புன்னு தட்டவும், நைட்டு வேற எப்படி ஒரு 9-9:30 மணி இருக்கும், வெளியில இருட்டு, அந்த வெளியில ஆளுங்க உட்காந்துருக்காங்க. திடீர்னு ஒருத்தங்க வந்து இப்படி முதுகுல தட்டு, நம்ம ஜர்க் ஆகும். அந்த ஜர்க்கில் இப்படி திரும்பி பார்க்கும்போது இவ பின்னாடி எக்ஸ்கியூஸ் மீ என்னவா அப்படின்னு கூப்பிட்டா. அப்படின்னு கூப்பிட்டா. அப்ப நான் வந்து என்ன சொல்லு வீட்டுல பாக்குறவங்களுக்கு புரியும். இல்ல இல்ல, நான் அந்த விஷயத்த சொல்லிடுறேன். அதுக்கடுத்து நான் என்ன யோசிச்சேன்னா, இவ சும்மா கூப்பிட்டாலே ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இருக்கும், என்ன விஷயம்னு வேற தெரியலன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா இருந்துச்சு, என்ன கேட்க போறான்னு எனக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா இருந்துச்சு. நானும் சரி ஓகே பாப்போன்ட்டு நானும் இறங்கி வெளியே போயிட்டேன். வெளியே போய் கரெக்டா என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கு நான் அன்ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே ஆஹா கேட்டுட்டாடா கேள்வி, இதான் இவ கேப்பா, நம்ம தான் யோசிச்சோமே நினைச்சிட்டான். அப்ப நான் அவன் வந்து அது என்ன சொன்ன, அது 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 இப்படின்னு மழுப்பினான். நான் சொன்னேன் இல்ல எதுக்கு நீ என்ன, நான் எந்த ரீசனும் கேட்கல, எதுக்கு என்ன அன்ஃபாலோ பண்ணீங்க அது மட்டும் தான் நான் கேட்கிறேன். அப்போ அண்ணா சொன்னாங்க இல்ல நான் வந்து இல்லைங்க, நான் தான் தப்பு, நான் தான் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் தப்ப ஒத்துக்கல. அப்ப நான் இப்படி பேசவுமே எல்லாரும் அங்க இருந்த கூட இருந்த பசங்க எல்லாம் என்னன்னா, ஏதோ சண்டை நடக்குது, வாங்க வாங்க எல்லாரும் கூடுங்க சொல்லி எல்லாரும் சுத்தியாச்சு. எல்லாருக்கும் தெரியும் எங்க 2 பேருக்கும் ஆகாது. அப்ப ஏதோ இவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு, இங்கே வந்து எல்லாரும் வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா என்கிட்ட கேட்டாங்க என்னாச்சு. அப்ப நான் சொன்னேன், நீங்களே எல்லாரும் கேளுங்க, பட்டசபை மாடல நான் கூட்டிட்டேன், நீ ஏன் மேல தப்பு இல்லைல்ல, நீங்களே எல்லாரும் எனக்கு பதில் சொல்லுங்க. நான் வந்து ஃபாலோ பண்ணேன், ஒரு விஷயம் கேட்டேன், நான் என்ன வேற தப்பா கேட்டேன், ஒண்ணுமே கேட்கல. அடுத்த நாள் பார்த்தா என்ன அன்ஃபாலோன்னு வருது. அப்ப இதுல யார் மேல தப்பு, இதுக்கு என்ன ரீசன், நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரியணுமா வேண்டாமா, நீங்களாம் எனக்கு கேட்டு பதில் சொல்லுங்க. 10 பேர் எனக்கு ஒருத்தன் சப்போர்ட் பண்ண தப்பு. அப்போ ஒண்ணு எல்லாரும் ஆமாண்ணே நீங்க பண்ண தப்பு, எதுக்குன்னு சொல்லுங்க, அந்த அக்கா கிட்ட சொல்லுங்க எல்லாம் கேளுங்க. அப்ப நான் ஒண்ணு சொன்னேன், தயவு செஞ்சு விட்டுருங்க, இதேதான் சொன்னேன், தயவு செஞ்சு எல்லாரும் விட்டுருங்க. ஆமா எனக்கு நான் அத சொல்ல முடியாதுல்ல, நான் எனக்கு ஏதோ ஒரு என்ன ஒரு பேச மாட்டேன், அந்த இதுல என்கிட்ட பேசினா நீ மயங்கி விழுந்துடுவ, அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அதனால ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டே விட்டுருங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. சரிக்கா விடுங்க, இதுதான் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. ஓகே பரவாயில்ல, இதை கேட்கதான் கூப்பிட்டேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சிரிச்சுட்டு அந்த சினாரியோ அன்னையோட முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து கார்ல ஷூட்டு முடிஞ்சது, கார்ல இருந்து நாங்க தங்கி இருந்த இடத்துக்கு நாங்க போயாச்சு. போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து இன்ஸ்டால மெசேஜ் வந்து ஃபாலோ வருது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ வந்துட்டு அதுக்கப்புறம் மெசேஜ் வந்து ஆமா நான் ஃபாலோ பண்ணிட்டேன், இப்ப நான் ஃபாலோ பண்ணிட்டேன், சாரி உங்களை அன்ஃபாலோ பண்ணதுக்கு. நானும் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நானும் திருப்பி ஃபாலோ பண்ணேன். திருப்பி அங்க இருந்து என் போட்டோ வீடியோக்கெல்லாம் லைக் வருது. நானும் இங்க இருந்து போட்டோ வீடியோ லைக் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கவும் எனக்கு அங்க ரேஞ்ச் கிடையாது. ஆமா சோ எனக்கு அங்க ரேஞ்ச் கிடையாது, எனக்கு இது தெரியாது. நானும் அனுப்பிட்டே இருக்கேன், போகவே மாட்டேங்குது. சரி போகல அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில தான் அங்க இருந்து நிறைய மெசேஜா வந்ததெல்லாம் டக்கு டக்கு அங்க அண்டர் கிரவுண்ட்ல இருந்து நான் மேல வந்து எனக்கு மெசேஜா வருது. எனக்கு என்னன்னா வந்து தப்பா நினைச்சிட்டேன். நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, ஒருவேளை நம்ம வந்து வலியுறோம்னு நினைச்சிட்டாலோ, அதனாலதான் ரிப்ளை பண்ணலையோன்னு யோசிச்சு சரி ஓகே ஓகே நான் ஏதாவது உங்களை ஹர்ட் பண்ணி இருந்தேன்னா சாரி அப்படின்னு அனுப்பிட்டு அதோட விட்டுட்டேன், சேட்டை விட்டேன். இவளுக்கு என்னன்னா ஐயோ ரேஞ்ச் அப்படியே விட்டுட்டு காலையிலுமே எனக்கு மெசேஜா வருது. அப்ப நான் அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்து நான் ரிப்ளை பண்ணாம அப்போ நேரா வந்து கூட்டிட்டு போறாங்க, லொகேஷன் போவோம்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு
போகும்போது அங்க வந்து எங்க அந்த பீஸை காணலையேன்னு தேடிட்டு இருக்கும்போது அங்க இந்த பீஸ் பல்பா என்னத்தையோ மாட்டிட்டு இருக்கு. அப்ப இருக்கா இப்போ இவனுக்கு எல்லாம் மறந்துச்சு. அப்ப நான் உடனே அப்படின்னு வெளியே நின்று கூப்பிட்டேன். உடனே என்னது என்ன சத்தம் இங்க பள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா நான் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இறங்கி வந்து என்கிட்ட அப்ப நான் பேசினாங்க. அப்ப நான் சொன்னேன் அங்க எனக்கு டவர் இல்ல, சோ நெட் அதனாலதான் என்னால ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. அது நான் ரொம்ப சீரியஸாலாம் சொல்ல, நார்மலா சொன்னேன். அப்போ சரியா ஓகே இதுக்கு ஒரு விஷயம் இருக்கு அதனாலதான் நான் நார்மலா இல்ல அங்க டவர் இல்ல அதனால மெசேஜ் பண்ண முடியல. ஓகே முடிஞ்சது. அன்னைக்கும் வேற இந்த வேற ஷூட்டு அதெல்லாம் நடந்து அது அப்படியே முடிஞ்சது. போகும்போதே சொல்லிட்டு போயிட்டேன் எனக்கு அங்க டவர் கிடைக்காது, அதனால நீ தேவையில்லாம எனக்கு மெசேஜ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அது முடிஞ்சது. அந்த ஷூட் எல்லாம் முடிஞ்சது. அதுக்கு அடுத்த நாள் வந்து எனக்கு வந்து ஷூட் இல்ல, எனக்கு ஷூட் இல்லைன்னா இவங்களுக்கு எல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் ஷூட் இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருந்துச்சு, அது ஒரு அரியர் எக்ஸாம் அது இருந்துச்சு. அது வந்து எழுதுறதுக்காக நான் வந்து போயிருந்தேன். அப்போ இவ வந்து எனக்கு மெசேஜ் பண்ண இன்னைக்கு வரலையா அப்படின்னு. அப்ப நான் வந்து ரிப்ளை பண்ணல. அப்ப நான் ரிப்ளை பண்ணல, மூஞ்சு காணலையே இங்க எங்கேயுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது நான் மெசேஜ் பண்ணேன் என்னாச்சு இன்னைக்கு வரலையா அப்படின்னு. அப்ப இல்ல எனக்கு இன்னைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு அதனால வர முடியாது. ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்தேன். அப்புறம் பார்த்தா வெளியே வந்து இந்த RX பைக் இருக்குல்ல அந்த சவுண்டு கேட்டுச்சு. அப்ப நான் உடனே ஓடி போய் பைக் சவுண்ட் வந்துட்டாடா அப்படின்னு பார்த்தா அது பக்கத்து வீட்டுல எவ்வளோ ஒருத்தர் புருன்னு உடுத்திட்டு இருந்தான். சரி ஓகே அப்ப இன்னைக்கு கண்டிப்பா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சீன்ஸ் நடந்துச்சு. அந்த சீனுமே வந்து நான் ராஜாக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புற சீன்ஸ் தான். சோ அந்த மாதிரி சீன்ஸ் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா மத்தியானம் அதுக்கு முன்னாடி காலைல நான் வந்தேன். அந்த சவுண்ட் கேட்டு அந்த முடிச்ச உடனே நான் வந்தேன். மறுபடியும் சவுண்ட் கேட்டேன். அப்பவே நினைச்சா இல்ல வந்து அந்த வண்டி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் கரெக்டா எனக்கு ஏதோ ஒண்ணு கேட்டிருந்தாங்க, அதை நான் கொண்டு கொடுக்க வந்திருந்தேன். ஆமா வாசல்ல உட்காந்து நான் கொடுக்க வரும்போது வண்டி இப்படி சரன்னு போயிட்டு அங்க கொடுத்துட்டு திருப்பி இப்படி வரும்போது மேடம் வந்துட்டு அங்க உட்காந்துருந்தாங்க. நான் வண்டியை நிறுத்திட்டு நானே என் ஃப்ரெண்டும் வாசல்ல உட்காந்துருந்தேன். நான் வந்து பட்டி டிங்கிரி மேக்கப் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு வந்து தெரியாது. அப்போ வரவும் வந்து ஒரு ஆள் வந்து எல்லார்ட்டையும் குட் மார்னிங் சொல்லுது. ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கிட்டையும் நீ குட் மார்னிங் சொன்ன, ஆனா என்கிட்ட மட்டும் குட் மார்னிங் சொல்லல. ஞாபகம் இருக்கா? அது ஒரு பெரிய விஷயம் தான். எல்லார்ட்டையும் குட் மார்னிங் என்கிட்ட மட்டும் குட் மார்னிங் சொல்லல. அப்ப நான் பார்க்கும்போது குட் மார்னிங்னு நான் சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் நான் குட் மார்னிங் நீங்க இங்கதான் இருக்கீங்களா, என்னமோ நான் இங்க இருக்கிறதே பார்க்காத மாதிரி நீ சீன் போட்டேன். அது முக்கியமான விஷயம் இது. அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு போயாச்சு. எனக்கு அன்னைக்கு ஷூட் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. இந்த ஷூட் எல்லாமே ஷூட்டே ஓவர். அடுத்த நாள் வந்து எனக்கு கொஞ்சம் ஏதோ எடுக்கணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஓகே லாஸ்ட் டே ஷூட் வந்து வெளியே நடந்த ஒரு ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் நடந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுல ஒரு சீன் இருந்தது. வீட்டுல வந்து எங்களுக்கு இல்ல, விஷ்ணுக்கு மட்டும்தான். விஷ்ணு என்ன சோகமா வந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருக்க மாதிரி. அப்ப எனக்கு சோகமா கிட்டார் சைடுல இருக்கு வந்து கம்பியை நோண்டிட்டு இருப்பேன். வாசிப்பாங்க அப்படிலாம் கிடையாது. அதே என்னோட கசினோடது. அது பக்கத்துல சும்மா ஃப்ரேமுக்கு வாங்கி வச்சிருந்தேன். அது இருக்குது நோண்டிட்டு இருப்பேன். அதை இப்படி உட்காந்து ஃப்ரேம்ல உட்காந்து அதுக்கு நான் போறேன் அப்படி சொல்லி, ஏன்னா எனக்கு முடிஞ்சதுல நான் கிளம்புறேன் அப்படி சொல்லுவோம். அப்ப நான் கேட்டேன் போறியா? அது ஒரு இது இருக்கும்ல, நாளைக்கு ஷூட்லாம் இல்ல நாளைக்கு கிளம்புற அப்படின்னு. அதெல்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் எங்களுக்கு கொஞ்சம் ஷூட் இருந்துச்சு. அதை முடிச்சதுக்கு அப்புறமா எங்க கூட வந்து ஒரு பையன் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தான். அவன் வந்து கத்தியாட்டு ரொம்ப நல்லா பேசுவான். அவன் வந்து போற வெளில வந்து ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடி அவளை வீட்டுல போய் பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட எல்லாம் சொல்லிட்டு போலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நான் போறேன். அப்போ நான் வந்து போகும்போது நான் சொல்றேன் நான் விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் இல்ல நான் அங்க போயிட்டு தான் போறேன். அப்ப நமக்கு அதான சான்ஸ் விடுறா அப்படின்ட்டு நான் உன்னை கொண்டு விடுறேன், வா நான் உன்னை கொண்டு விடுறேன், உனக்கு எங்க போகணும் நான் உன்னை ட்ரெயின்ல ஏற்றி உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் வாங்கி தந்து விட்டுறேன்னு சொல்லிட்டு சரி ஓகே. அப்போ அவங்களுக்கு எல்லாம் மேட்டர் தெரியாதுல்ல. இவங்க வந்து அப்ப நான் போறேன்னு அவளுக்கு தெரியாது. அப்போ கரெக்டா வண்டியில அப்படி நேரம் போயிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஃபோன் பண்ண எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் இங்கதான் இருக்கோம் அப்படின்னு. சரி ஓகே அப்படி நேரா போயிட்டே இருக்கும்போது கரெக்டா வண்டி ஸ்டாப் பண்ணிட்டு நிக்கிறேன். வந்து மேடம் வீட்டுல இருந்து அந்த தெருவுல இருந்து வெளியே வந்துட்டு இங்கதான் வீடு அப்படின்னு காட்டுறாங்க. அடுத்து நாங்க வேற சந்தை போயிட்டோம். அப்புறம் நேரம் வந்து வீட்டுக்கு போய் இவங்க அம்மாட்ட நல்லா பேசணும். இவங்க அம்மா என்ன நல்லா பேசுவாங்க. கடல் புடலா சிக்கனா ஃபிஷ் குழம்பெல்லாம் வச்சு வேற லெவல்ல ஃபுட்ட பண்ணி தின்னுட்டு அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டு நேரம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அந்த பையனை விட்டு திருப்பி நான் வீட்டுக்கு போயிட்டேன். போற வழியில வந்து நான் ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டு இவளுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பெல்லாம் நான் பண்ணல. என்ன சொன்ன சொல்லு. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு சொன்னேன் எனக்கு வந்து ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒன்று
இல்ல விஷ்ணு செட் ஆகாது, இது வந்து இதாகாது இதுதான் சொன்னேன். நான் வந்து என்னன்னா அடிச்சு சொல்லிட்டேன், இது செட்டே ஆகாது, எனக்கு வேண்டவே வேண்டாம், என்னை விட்டுரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், ஆனா எனக்கு இந்த லவ் எல்லாம் வேணாம் அப்படின்னே சொல்லிட்டேன். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்படி ஒரு மாதிரி அந்த பக்கம் சவுண்டே இல்ல. அப்புறம் நான் வந்து ஹலோ ஹலோ சவுண்டே இல்ல. அப்புறம் நான் கூட நான் வந்து வைக்கிறேன் அப்படின்ட்டு வச்சுட்டேன். போனை வச்சுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். கிளம்பி நேரா வீட்டுக்கு போயிட்டேன். சொல்லு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு நான் வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணேன். நார்மலா பண்ண ரீல்ஸ். அந்த விஷயம் முடிஞ்சதுல முடிஞ்சிட்டு எனக்கு ஒரு 2 hours வந்து எந்த மெசேஜோ காலோ இல்லை. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா வெளியே இருக்கும்போது எனக்கு கால் பண்ணி கேட்டதுனால ஐயோ ஏன் இன்னும் ஒரு மெசேஜும் பண்ணல காலும் பண்ணல. நான் கால் பண்ணேன் ஒரு வாட்டி, ஞாபகம் இருக்கா? அது எடுக்கல. ஃபர்ஸ்ட் அடுத்தது எடுத்து இல்ல நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு வச்சாச்சு போன். நான் நினைச்சேன் நான் சொன்னது கோவம் இல்ல, கோவம் அப்படி லைட்டா வந்து அது ஃபீலா இருந்துச்சு. அப்ப நான் நேரா வீட்டுக்கு நீ சொன்னது நான் வந்து நான் லவ் பண்றேன் அப்படி சொல்லணுமா? பெரிய அழகி கிளியோபட்ரா, பெரிய கிளியோபட்ரா. அப்ப நான் வந்து வீட்டுக்கு போய் நான் ரீல்ஸ் பண்ணி போட்டேன். அந்த வெண்மதி வெண்மதி அந்த பாட்டு வந்து நான் வந்து ரீல்ஸ் பண்ணி போட்டேன். நான் வந்து ரீல் பண்ணி போட்டேன். போட்டு நான் வந்து போஸ்ட் போட்டேன். நம்ம நார்மலா ரீல்ஸ் பண்ணி போடுறதுன்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டோம். என்னாச்சு நீ ஃபீல் பண்றியா, எதுக்கு என்ன விஷயம் நான் சொல்றேன். அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது வந்து கண்ணுல இருந்து கண்ணீர், ஐயோ அது ஃபில்டர், கண்ணுல இருந்து கண்ணீர் போய் சொன்னே அட்டிப்பேன். அது அந்த அந்த பாட்டு ஃபீலிங்ல வந்து அந்த கண்ணுல இருந்து அப்படி தாரதரே கொட்டுது. தாரையெல்லாம் கொட்டல, 2 சொட்டு இங்க எப்படி ஒத்துக்கிறியா அது அந்த பாட்டுக்கான ஃபீலிங்ஸ். இல்ல பண்ணல, படி இல்லடி படி, ஓகேவா? அது வந்து எனக்கு ஒரு மாதிரி அது வந்து நமக்கு வந்து ரீல்ஸ் பண்ணா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்ல, அதனால பண்ணுது. இதெல்லாம் முடிஞ்சுது. அடுத்து வந்து 2-3 நாள் மெசேஜ் சாட் எதுவுமே இல்ல, எந்த ஒரு விஷயமும் இல்ல. அப்புறம் என்ன ஆச்சு, எனக்கு கால் வந்தது, நான் எடுக்கல, அவ எடுக்கல, திருப்பி நான் ரிப்ளை பண்ணல. அப்புறம் நானும் அப்படி ஒரு மாதிரி ஆயிட்டேன். அதுக்கு அடுத்து வந்து நானும் என் ஃப்ரெண்ட் அனுன்னு ஒரு பையன் உண்டு, அவனுமா வந்து நாகர்கோவில் வரைக்கும் போகணும்னு இருந்துச்சு. சரி ஓகே போவோம், நியூ இயர் அன்னைக்கு போவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு நானும் அவனுமா இங்க இருந்து அவன் வண்டியில தான் நேரா போனோம். போயிட்டு அங்க போக வேண்டிய இடத்துல போயிட்டு திருப்பி இந்த பக்கமா தானே வரும். எப்படி எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நாங்க ஒரு 4-5 கிலோமீட்டர் சுத்தி, நாங்க இல்ல அவனுக்கு தெரியவே தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது, இன்னைக்கு தெரிஞ்சிடும். ஐயோ நான் சொன்னேன் இங்க போற வழியில இப்படி போயிடும் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு ஒரு இங்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு இவளுக்கு மெசேஜ் பண்ணேன். எங்க வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே இவன் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிருக்க, விஷ்ணு இங்க தான் இருக்கான். அப்ப அவங்க அம்மாட்ட சொன்னாங்க வர சொல்லி, அவன் இங்க இருக்கானா, இங்க வந்துட்டு போக சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சரின்னு சொல்லிட்டு நானும் அவனும் அங்க போகும்போது கரெக்டா ஈவினிங் ஒரு 3 மணி இருக்கும்ல, ஒரு 3 மணி 3:30 மணி இருக்கும். அப்படி போயிட்டு நேரம் அங்க போய் அவங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு அப்ப சொன்னா வாங்க பக்கத்துல ஒரு லெசி ஷாப் இருக்கு அங்க போலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே நான் அங்க போய் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அவ்வளவுதான். இந்த வீடியோல ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, ஆனா எங்களால இதுக்கு மேல எடுக்க முடியாது. ஏன்னா போன வீடியோவே வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல போயிடுச்சு. அதுவும் ரொம்ப இதாகி போகல. இந்த வீடியோவை வந்து நீங்க வந்து பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்க உங்களுக்கு இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோலாம் அதை எடுத்து போஸ்ட் பண்ணுவோம். அவ்வளவுதான், இன்னும் இருக்கு. இன்னி அடுத்து வர்றதெல்லாம் வந்து இவ்வளவு ஜாலியா இருக்காது. அதனால இப்பவே நாங்க வந்து நீங்க யோசிச்சிருப்பீங்க என்ன இவ்வளவு ஜாலியா சும்மா ஃபன்னா வீடியோ பேசுறாங்க அப்படின்ட்டு. நிறைய இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் எபிசோடு ஜாலியா இருந்திருக்கும், செகண்ட் எபிசோடு ஜாலியா இருந்திருக்கும். ஆனா இனி அடுத்தடுத்து போறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா வந்து நாங்க முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாவே சொல்ல ட்ரை பண்றோம். எல்லா என்ன சொல்றது சேட்னஸையும் வந்து சேட்னஸாவே கொட்டாம சேட்னஸையும் ஹாப்பியா சொல்லிட்டோம்னா வேலை முடிஞ்சு. கஷ்டம் இருக்கு, கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும். அது மாதிரி எங்களுக்கும் நிறையவே இருக்கு. எல்லா கஷ்டத்தையும் போட்டு இதுதான் அப்படின்லாம் திணிக்க விரும்பல யாரையும். எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, எங்களோட லைஃப் ஸ்டோரியை ஃபுல்லாக நாங்கள் வந்து சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத வந்து லாஸ்ட் வீடியோல உங்களோட ஒப்பீனியன் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் பட்டன் அமுக்குங்க, அப்பதான் எங்க வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஜாலியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், பிடிச்சது இருப்போம். பாய்.